இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியிலேருந்து சரியான காற்று, சூப்பர் காற்று. அப்புறம் மின்னல் செம்மையாக வெட்டுது. இடி வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்குது. கேட்குதா? இடி இடிக்குது. செம்ம காற்று. கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் பார்த்தீங்களா? எம்மா இடி செம்மையாக இடிக்குது. ஃபோன் ஏதாவது ஆகிட போகுது. எம்மாடி. நான் வந்து டைரெக்டாக காட்டல, சைடில் தான் வந்து காட்டிகிட்ருக்கிறேன். ஆனாலும் அந்த இடி இடிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ் ஆகுது, அப்படியே அந்த மின்னல் வெட்டுறதோடு சேர்த்து அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அதாவது அனல் அடிச்சிட்டு இருந்துச்சுல்ல ஃபுல்லாக வெயிலுக்கு, அதுக்குமா செம்மையாக இருந்துச்சு. இப்போது சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம குட்டி பாப்பாஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. அம்மா வந்து வெளியே தான் இருக்கா, வெளியே வந்திருக்கா. சாப்பிட்றதுக்காகவோ இல்லை தண்ணி குடிக்கிறதுக்காகவோ வந்திருப்பா. அம்மா காரி வெளியே தான் உட்காந்துருக்கா. ஹீரா குட்டி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிம்மாசனத்தில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் எங்கேயாவது போயிருப்பான், அந்த ரூமில் இந்த ரூமில் எங்கிட்டாவது இருப்பான், வருவான். அவ்வளோதான். அம்மா வந்துட்டு படுத்துட்டாங்க. டயர்ட் ஆயிடுச்சு அம்மாவுக்கு. பிள்ளைங்களை பார்த்து 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 டயர்ட் ஆகிடுச்சு, அதனால படுத்துட்டாங்க. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், குட்டி கருப்பன் இங்கே படுத்திருக்காரு, செல்லக்குட்டி. அதுக்கப்புறமா அந்த பக்கமாக லாஸ்ட்லவும் இந்த பக்கம் 2 பேருமே தூங்குறாங்க. 2 பேர் மட்டும்தான் முழிச்சிட்ருக்காங்க. ஆமாம், எல்லாரும் தூங்கிட்டுருக்காங்க. 3 பேர் தூங்குறாங்க, 2 பேர் முழிச்சிருக்காங்க. தங்க பிள்ளைகள் இருக்காங்க. நல்லா காற்றடிக்கவும் நல்லா சில்லுன்னு இருக்கு அவங்களுக்கு, சில்லு சில்லுன்னு இருக்குது. குட்டி பசங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே